நடந்து முடிந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் பெற்ற வாக்குகளை விட இப்போதே அதிகரித்திருக்கிறது. 10 சுற்றுகளுடைய முடிவிலேயே அதை விட கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது. 72,188 வாக்குகளை இந்த தொகுதியில் திமுக கூட்டணி பெற்றிருந்தது. இதற்கு 6,000 வாக்குகள் குறைவாக அதிமுக பெற்றிருந்தது. ஆனால் இப்போது 13 சுற்று முடிவுகளில் 83,000 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. அந்த வாக்குகளை விட கூடுதலாக இப்போதே கடந்து விட்டது. அதனால மிக அதிக அளவில் கிட்டத்தட்ட 70% வரை திமுக இந்த தேர்தலில் மொத்த வாக்குகளில் பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகளை இது காட்டுகிறது. தொடர்ந்து நம்முடைய பாமக மாநில பொருளாளர் திலகபாமா அவர்கள் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். திமுக 88,000 வாக்குகளை இப்போது பெற்றிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வாக்குகளை விட கூடுதலாக இப்போதே இந்த வாக்குகள் இருக்கிறது. பாமக 39,000 வாக்குகளை தான் பெற்றிருக்கிறது. உங்களுடைய பார்வை? இந்த களம் தொடங்கும் போதே எல்லாரும் பாத்தீங்க, முதல்ல இருந்தே முழு மொத்தமா அமைச்சர்கள் அத்தனை பேரும் திமுக இருந்து அங்க போய் உட்கார்ந்து இந்த களத்தை அவங்களுக்கு கடதா மாத்த முயற்சி செய்து கொண்டிருந்தாங்க. முயற்சி இல்லை, அதை செய்து முடிச்சிருக்கிறாங்க. உண்மையில அதிகார பலமும் பண பலமும் முழுமையாக பிரயோகித்து. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், நீங்க 3 வருஷம் இந்த ஆட்சியில இருந்திருக்கிறீங்க. 3 வருஷம் ஆட்சியில இருந்து நீங்க சரியான திட்டங்களை செய்து முடிச்சிருந்தா நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து ப்ரெஷர் பண்ண வேண்டிய தேவை இருக்குமா? இத்தனை அமைச்சர்கள் சேர்ந்து இந்த வெற்றியை நீங்க கொண்டாடுறதுங்கிறது மிகப்பெரிய தோல்வின்னு தான் நான் பாக்குறேன். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல ஒரு நிர்பந்தக்குள்ளாக்கப்பட்டது. என்ன வகையிலனா 3 வருஷமா மக்கள் விரோத ஆட்சி. எந்த வகையில கள்ளக்குறிச்சி சாவு, ஆம்ஸ்டாப் கொலை வழக்கு, இது மேல ஒரு மாதத்துல 131 பேருக்கு மேல கொலை வழக்குகள், மின்சார கட்டண உயர்வு, எந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றணுங்க. இந்த தமிழகத்துல இருக்கிற புறம்போக்கு நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவினால் வகை மாற்றம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நம்ம சாமானியம் பார்க்க முடியாத இடத்துல இருக்குது. பாமக அதுக்குள்ள இருந்து கொண்டுதான் பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த வகையில இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் இந்த மக்கள் விரோத அரசை எதிர்த்து மக்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளை குரல் கொடுப்பதற்காக நாங்கள் உள்ள களத்தில் நின்றோம். அதில் முழுமையாக வெற்றி கண்டிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயங்களை கொண்டு வருத்தம் தான், மக்களை எங்க மிரட்டி இருக்கிறாங்க. நாங்க வரலைன்னா 1000 ரூபாய் கிடைக்காது, நாங்க வரலைன்னா பட்டாமன்றம் கிடைக்காது. இந்த வகை இது உங்களுக்கு தெரியாத மிரட்டல். நம்ம தெரிஞ்ச வர டிஎஸ்பி சீராளன் நான் மதுரைக்காரன்டான்னு மிரட்டினாரு. ஓட்டு போட்டுட்டு வந்தவங்களை நீ ஏன் மாம்பழத்துக்கு போட்டு வந்தீங்கன்னு மிரட்டினாங்க. எல்லாத்தையும் விட பணபலத்தால் இன்றைக்கு திமுக எங்க நாடாளுமன்றத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதிகார துஷ்பிரயோகம், இது எல்லாத்தையுமே இந்த வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் முறியடிச்சிருக்குதா பாக்கலையா நீங்க வச்ச எல்லா குற்றச்சாட்டுகளையும்? இந்த பணத்தால தானங்க இந்த வாக்குகள் இன்னைக்கு வாங்கப்பட்டு இருக்குது. நான் திண்டுக்கல்ல நான் ஒரு கிராமத்துக்குள்ள இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு போகும்போது ஒரு கிராமத்துல ஜனங்க கேக்குறாங்க, ஒரு கிராமத்துல அங்கிருந்து எப்ப கவர்மெண்ட் கொடுத்த காசை சூரிய கட்சிக்காரங்களாம் கொடுத்துட்டாங்க, நீங்க கொண்டு கொடுக்கல, ஓட்டுக்கு காசு கொடுக்கலங்கிறத அவங்க அப்படி கேக்குறாங்க. அப்ப எந்த மாதிரி இந்த வார்த்தைகள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இது நாங்கெல்லாம் கொடுத்துட்டோம், அவங்க கொடுக்கலங்கிற வதந்தி இதெல்லாம் உள்ள கொண்டு போறாங்க. போன நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் நகை கடனை தள்ளுபடி பண்ணுவோம், எத்தனை விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. இது என்ன மக்களை முழுமையாக இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்காம போயிருவோம். அந்த 1000 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம இன்னைக்கு ஜனம் இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு நாளைக்கு மறுபடியும் நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம்னு பேசுறாங்க. பாமக நாங்கள் வந்தா
உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் உங்க காலில் நின்றுலாம் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அது புரியறதுக்கு கொஞ்சம் காலகட்டம் எடுக்கிறது, அவ்வளவுதான். ஓகே, நன்றி. இந்த இடைத்தேர்தல் முடிவு பற்றிய பார்வைகளை வெளிப்படுத்தினீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.